Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான pair of linear equation chapter 3 ஓட exercise 3.2 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கலாம். இதுல பாருங்க, solve the following pair of linear equation by substitution method அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஈக்குவேஷனை substitution methodல எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, முதல்ல கொடுத்திருக்க ரெண்டு ஈக்குவேஷன்ல ஒரு ஈக்குவேஷனை 1 ஒரு ஈக்குவேஷனை 2 நேம் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸ் இல்லைனா ஒய்யை கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். எந்த ஈக்குவேஷன்ல இருந்து எந்த வேல்யூ வேணாலும் நம்ம எடுக்கலாம். இப்போ நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இந்த மைனஸ் ஒய் அந்த பக்கம் அனுப்புறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 4 + y அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னோட எக்ஸோட வேல்யூ. இது என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து கிடைச்சிருக்கு. இதை கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + y in first equation. இதுதான் substitution methodோட மிக முக்கியமான ஸ்டெப்னு சொல்லலாம். எதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிங்களோ அதில் கொண்டு போய் கண்டிப்பா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடும். கண்டிப்பா இன்னொரு ஈக்குவேஷன்ல தான் போடணும். இன்னொரு ஈக்குவேஷன் x + y = 14 அப்படின்னு இருக்கு. x + y = 14 அப்படின்ற ஈக்குவேஷன்ல இந்த எக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த 4 + y எழுதணும். அப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 + y, இங்க ஆல்ரெடி ஒரு +y உங்ககிட்ட இருக்கு, இங்கே இந்த 14 இருக்கு, எழுதிக்கோங்க. இந்த 1yயும் இந்த 1yயும் ஆட் பண்ணா நமக்கு 2y கிடைக்கும். இந்த பக்கம் இருக்க +4 அந்த பக்கம் போனா -4ன்னு வந்திருக்கும். 14ல 4 மைனஸ் பண்ணா 10. அப்போ 2y = 10ல y = மல்டிபிள்ல இருக்க 2 அந்த பக்கம் போனா டிவைட் ஆகும். அப்போ yயோட வேல்யூ வந்து 5ன்னு கிடைச்சாச்சு. yயோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் x கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி நம்மளுக்கு x = என்னன்ற டேர்ம் இருக்கும். x = 4 + yல 4 + yக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 5ன்றதுனால அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ x = 9 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். வெரிஃபிகேஷன் பாருங்களேன். நீங்கள் கண்டுபிடிச்ச எக்ஸையும் ஒய்யையும் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணால் 14 வரணும். எக்ஸ் வந்து 9, ஒய் வந்து 5, ஆட் பண்ணால் 14 வருது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் தான். இதுலையும் பாருங்கள், 9ல 5 மைனஸ் பண்ணால் 4 வருது. ரெண்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால உங்கள் சம் 100% கரெக்ட் தான். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். s - t = 3, s/3 t/2 = 6ன்னு இருக்கு. முதல் ஈக்குவேஷன் நார்மலா இருக்கு. ஆனால் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து ஃப்ராக்ஷனல் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் கொஸ்டின் வந்தால் முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணி நார்மல் ஈக்குவேஷனை மாத்திட்டு அதுக்கப்புறம் சால்வ்க்கு போகலாம். முதல்ல இங்கே 3யும் 2வும் இருக்கு. டினாமினேட்டர்ல டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருந்தால் டைரக்டா ஆட் பண்ண முடியாதுல, எல்சிஎம் எடுக்கணும். 3க்கும் 2க்கும் எந்த காமன் டேபிளும் இல்லை, அப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 × s வந்து 2s + 3 × t 3t divided by 3 2s are 6. நம்ம LCM எடுத்தாச்சு. இங்க equal to 6 இருக்கு. மல்டிபிள் இருக்க 6 அந்த பக்கம், டிவைட்ல இருக்க 6 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மல்டிபிள் ஆகும். அப்ப 2s + 3t = 6 × 6ன்னு கிடைக்கும். அப்ப 2s + 3t = 36 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இது வந்து முதல் ஈக்குவேஷன் டைரக்டா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து எந்த ஈக்குவேஷன்ல இருந்து வேணாலும் எஸ்ஓ டியோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எதோட கோஎஃபிஷியன்ட் ரொம்ப சின்னதாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகும். இப்போ முதல் ஈக்குவேஷனில் எஸ்ஸுக்கும் டீக்கும் 1 தான் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதனால -t நம்ம அந்த பக்கம் அனுப்பிக்கலாம். அப்போ s = 3 + t அப்படின்னு கிடைக்கும். இந்த எஸ்ஸோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் s in 2, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இந்த s வேல்யூவை போடுறோம். இங்க 2s இருக்கு. அப்ப 2 × sக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சது 3 + t, அப்ப 3 + t அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் ஆல்ரெடி இங்க ஒரு 3t இருக்கு, அந்த 3t அப்படியே காப்பி பண்ணுங்க. ஈக்குவல் டு இங்க 36 இருக்கு. 2 உள்ள கொண்டு போனா 2 3s are 6, 2 × t வந்து 2t அப்படின்னு கிடைக்கும். இங்க பிளஸ் 3t இருக்கு, இங்க 36 இருக்கு. இது ரெண்டு டீயும் லைக் டேர்ம்ஸ்ன்றதுனால ஆட் பண்ணி 5tன்னு எழுதிக்கலாம். +6 ஈக்குவல் தானே அந்த பக்கம் போனால் -6ன்னு வந்திருக்கும். அப்போ 5t = 36ல 6 மைனஸ் பண்ணால் 30 தான். அப்போ t தான் உங்களுக்கு வேணும். மல்டிபிள் இருக்க 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ 30/5 கேன்சல் பண்ணால் 6 கிடைக்குது. அப்போ டீயோட வேல்யூ 6 தான். நம்ம கண்டுபிடிச்ச t வேல்யூவை எடுத்துகிட்டு போய் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக s = 3 + t அப்படின்ற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஆனால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். 3 + t-யோட வேல்யூ நமக்கு இங்கே 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ s-ஓட வேல்யூ வந்து 9 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நம்ம வெரிஃபிகேஷனுக்காக முதல் ஈக்குவேஷனில் போய் s-ஐயும் t-யும் மைனஸ் பண்ணி பார்த்தா 3 வரணும். s வந்து 9, t வந்து 6, மைனஸ் பண்ணால் 3 கிடைக்குது. அப்போ நம்ம போட்ட சம் கரெக்டாக இருக்கு.
தேர்ட் கொஸ்டின் பாருங்க 3x minus y is equal to 3, 9x minus 3y is equal to 9 இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோ இல்லை ஒய்யோ தானே கண்டுபிடிக்கணும். இப்போ எந்த ஈக்குவேஷனில் எதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் எது ஈஸின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது இந்த ஒய் பக்கத்தில் தான் 1 இருக்குது, மற்ற எல்லாமே பெரிய நம்பராக இருக்குது. அதனால முதல் ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இப்போ 3x minus y is equal to 3ல நம்ம ஒய்யை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒய் வந்து நெகட்டிவ்ல இருக்குல்ல, அதனால y அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 3 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்ப 3x minus 3 is equal to y அப்படின்னு கிடைக்குது. அப்போ y யோட வேல்யூ 3x minus 3 அப்படின்றது தான். இந்த y வேல்யூவை கொண்டு போய் கண்டிப்பா செகண்ட் ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா நம்ம முதல் ஈக்குவேஷன்ல இருந்து தான் இந்த y கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ண நம்ம ட்ரை பண்றோம், ஆனால் சால்வ் ஆகலை. இங்க பாருங்க ஏன் அப்படின்ட்டு. நம்ம கண்டுபிடிச்சது ஒய்யோட வேல்யூ. ஸோ 9x minus 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3x minus 3 is equal to 9ன்னு போட்டால் சம் வந்து சால்வ் ஆகலை. ஏன்னு பாருங்களேன். 9x minus 9x மைனஸும் மைனஸும் இங்கே ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 9ன்னு வருது. ப்ளஸ் 9x மைனஸ் 9x கேன்சல் ஆகி 9 ஈக்குவல் டு 9ன்னு வந்துருச்சு. அப்போ எக்ஸும் கண்டுபிடிக்க முடியல, ஒய்யும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு சொல்யூஷன் இல்லை. அப்போ கண்டிப்பாக இது வந்து நிறைய சொல்யூஷன் இருக்கிற கோஇன்சிடென்ட் லைன்ஸாக இருந்திருக்கும், இல்லைனா நோ சொல்யூஷன் இருக்கிற பேரலல் லைனாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் சால்வ் பண்ண முடியாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக பண்ண வேண்டியது கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து ரேஷியோஸை கண்டுபிடிக்கணும். a1/a2ஓட வேல்யூ என்ன, b1/b2ஓட வேல்யூ என்ன, அதே மாதிரி c1/c2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இந்த கொஸ்டினில் a1 a2 3/9 இருக்கு, கேன்சல் பண்ணால் 1/3 கிடைக்குது. -1/-3 கேன்சல் பண்ணால் 1/3 கிடைக்குது. c1/c2வும் 3/9. ஒன்று ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் இந்த பக்கம் இருக்கலாம், இல்லை ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் அந்த பக்கம் இருக்கணும். எப்படி பண்ணாலும் ஓகே. ஆனால் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் வச்சுட்டு தான் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் 1/3 வருது. அப்படி பார்த்தா 3 ரேஷியோவும் சேமாக வர்றதுனால இது வந்து ஒரு கோஇன்சிடென்ட் லைன்ஸ் ஹேவிங் மெனி சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற சம்மு டைரெக்டாக சால்வ் ஆகாது. ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் எழுதிடலாம். இப்போ இந்த கொஸ்டினை எடுத்து இந்த சப்ஸ்டியூஷனை பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு மேம் 1/3 1/3 1/3 இருக்குது. அப்போ நான் இந்த ஸ்டெப் எழுத வேண்டாம்னா கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டாம். டேரெக்டாக இந்த ரேஷியோ எழுதி இது மெனி சொல்யூஷன் அப்போ சால்வ் ஆகாதுன்றதுனால இது ஹேவ் மெனி சொல்யூஷன் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை எழுதுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. எழுதிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ கண்டுபிடிச்சு இந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, எல்லாமே டெசிமல்ல இருக்கு. இந்த கொஸ்டினை இப்படியே வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பக்கமும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஏன் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லா சைட்லேயும் ஒரு நம்பர் தான் இருக்குது. மல்டிபிள் பை 10 ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நான் 2/10, இதை 3/10, இதை வந்து 13/10ன்னு ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் மாற்றிட்டும் காமன் டேர்ம் எடுத்து கட் பண்ணலாம். நான் அதுவும் இங்கே பண்ணி காட்டுறேன். இப்போ முதல்ல நான் மல்டிபிள் பை 10 ஆன் போத் சைட் அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ 0.2வை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 0.2 இன்ட்டு 10, ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வரும். அப்போ 2 தான் உங்களோட ஆன்சர். அப்போ இது வெறும் 2x ஆகிடும். அதேமாதிரி 0.3 கூட 10 மல்டிபிள் பண்ணால் 3y ஆகிடும். இது 13 ஆகிடும். இதை முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் இது 4x, இது 5y, இது 23. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதை சால்வ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்று இந்த மாதிரி மல்டிபிள் பை 10 ஆன் போத் சைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதை ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் மாற்றுங்க. இதை வந்து 2/10, ஏன்னா 0.2வும் 2/10ம் ஒன்று தான். இப்போ இதை வந்து 0.2x அப்படின்னும் 0.3 அப்படின்றத வந்து 3x 3/10y அப்படின்னும் இந்த 1.3ன்றத 13/10 இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இங்கே ரெண்டு 10ம் காமனாக இருக்குது, அதனால ஒரு 10 எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு டினாமினேட்டரில் இருக்க 10 அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும்னு சொல்லி இந்த 10 நம்ம கட் பண்ணலாம். அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு இதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸையோ ஒய்யோ கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் இன்னொரு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் சின்னதாக இருக்கிறதுனால அதை எடுக்கிறோம் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை ரெண்டாவது ஈக்குவேஷனில் 4 இருக்குது, இங்கே 2 எடுத்தால் ஈஸியாக வரும்னு நம்ம யோசிக்கலாம். எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ ஃப்ரம் 1 முதல் ஈக்குவேஷன்லேருந்து தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ப்ளஸ் 3y அந்த பக்கம் அமிச்சா என்ன ஆகும், -3y ஆகும். இப்போ 2x is equal to 13 - 3y அப்படின்னு கிடைக்கும். மல்டிபிள் இருக்கட்டும் அந்த பக்கம் போனால் டிவிஷனுக்கு போகும். அப்போ 13 - 3y/2 அப்படின்றது தான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. இந்த வேல்யூவை கொண்டு போய் கண்டிப்பாக செகண்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். சப்ஸ்டியூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷனில் தான் கண்டிப்பாக சப்ஸ்டியூஷன் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் யார், 4x + 5y is equal to 23. அப்போ 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் கண்டுபிடிச்ச 13 - 3y/2 அப்படின்றத எழுதிக்கலாம்.
plus 5y is equal to 23 அப்படி எழுதிக்கோங்க. plus 5y is equal to 23 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று மல்டிபிள்ல இருக்கு, இந்த 2 டிவிஷன்ல இருக்கு. இந்த வெளியில இருக்க 2 இந்த ரெண்டு டேர்முக்கே காமன். 2 into 13 மல்டிபிள் பண்ணா 26 மைனஸ் 2 into 3s are வந்து 6y. ஆல்ரெடி ஒரு 5y இருக்கு, அந்த பக்கம் 23 இருக்கு. பிளஸ் 26 அந்த பக்கம் போனா மைனஸ் 26 ஆயிடும். மைனஸ் 6yயும் பிளஸ் 5yயும் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 1y கிடைக்கும். மைனஸ் 1y is equal to 23 மைனஸ் 26. 23ல 26 மைனஸ் பண்ணா மைனஸ் 3 வந்துருச்சு பிக் நம்பர் சைனோட. அப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. உங்களுக்கு கிடைச்ச ஒய் வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி x is equal to என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 13 மைனஸ் 3y by 2ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ல x is equal to 13 மைனஸ் 3y, yக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 3யை சப்ஸ்டிட் பண்ணி இங்கே by 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த x is equal to சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல இருக்கும்ல, அங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். அப்போ 13 மைனஸ் 9 by 2 அப்படின்னு கிடைக்கும். 13 மைனஸ் 9 வந்து 4 by 2. 4ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ண ஆன்சர் நமக்கு 2ன்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. அப்போ y is equal to 3, x is equal to 2 அப்படின்றது தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். y is equal to 3 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். x is equal to 2ன்றது சப்ஸ்டியூஷன்ல இருந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. வெரிஃபிகேஷனுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நீங்க வேணா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ரூட்ல இருக்க டேர்ம்ஸ். ஸோ √2x √3y இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் மற்ற எல்லா கொஸ்டின்லையும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, இதுல கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டே இல்லை, மற்ற A1 A2 B1 B2 மட்டும் தான் கேள்வியில இருக்கும், C1 C2 இருக்காது. அப்படி ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டே கேஸ் தான். ஒன்று யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், இல்லை மெனி சொல்யூஷனாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக நோ சொல்யூஷன் வரவே வராது. ஏன்னா C1 by C2 அங்கே கிடையாது. இவங்க வந்து A1 by A2வும் B1 by B2வும் ஈக்குவலாக இருந்தால் மெனி சொல்யூஷன். இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இல்லைன்னா யூனிக் சொல்யூஷன். அந்த யூனிக் சொல்யூஷன் வந்து 0,0 தான் இருக்கும். அதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில். நம்ம வந்து இதில் பார்த்தா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. A1 by A2ஓட ரேஷியோ வந்து √2 by √3, B1 by B2க்கு வந்து √3 by √8. அப்போ ரெண்டு வேற மாதிரி இருக்குல்ல. அப்போ யூனிக் சொல்யூஷன் கண்டிப்பாக இதோட ஆன்சர் 0,0 தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 1 மார்க்ல இதே கொஸ்டின் வந்தோன்னா நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ண வேணான்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். இப்போ இதே வந்து 2 மார்க் 3 மார்க்னா நம்ம சால்வ் பண்ணி காட்டுவோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட். எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் எது வேணாலும் ஃபைண்ட் பண்ணலாம். சப்போஸ் நான் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். மைனஸ் √8y அந்த பக்கம் எடுத்துட்டு போனால் ப்ளஸ் ஆகும். அப்போ √3x is equal to plus √8yன்னு வந்திருக்கும். x is equal to மல்டிப்ள இருக்க √3 அங்கே எடுத்துட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். √8y by √3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூவை எடுத்துட்டு போய் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து கிடைச்சதுனால முதல் ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டியூட் x in 1 பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்திருக்கு. முதல் ஈக்குவேஷனில் தான் நம்ம போடணும். முதல் ஈக்குவேஷன் √2xன்னு இருக்கு. அப்போ √2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சது √8 by √3y அப்படின்ற வேல்யூ ப்ளஸ் இங்கே √3y is equal to 0ன்னு இருக்கு. அப்போ இங்கே √3y is equal to 0 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இங்கே கீழே by 1 இருக்கதா தான் அர்த்தம். இந்த √2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இங்கே கீழே ஆக்சுவலாக 1. ஸோ √2 இன்ட்டு √8ஐயும் √2ஐயும் மல்டிபிள் பண்ணால் √16y, டினாமினேட்டரில் இங்கே √3 இருக்கு ப்ளஸ் √3y by 1 equal to 0. எல்சிஎம் எடுக்கணும் கண்டிப்பாக. 1 into √16 தான். ஆனால் √16 நம்ம 4ன்னு வெளில எடுத்துக்கலாம். ஏன்னா 4 4s are 16ல ஒரு 4 வெளில வந்துடும். 4y ப்ளஸ் இந்த √3 மல்டிபிள் பண்ணால் √3 into √3 3 தான். அப்போ இங்கே 3y அப்படின்னு எழுதிக்கலாம். இது எல்லாமே சின்ன கிளாஸ் மேக்ஸ் 9th வந்திருக்கும். √a into √a, ஏன்னா ரெண்டு ரூட்டுக்குள்ளே 2 3 வந்தால் ஒரு 3 வெளில வந்துடும். அப்படி கூட நம்ம யோசிக்கலாம். டினாமினேட்டரில் √3 into 1 வந்து √3 which is equal to 0. டிவைடில் இருக்க √3 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை கண்டிப்பாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ 7y is equal to 0. இதை ஆட் பண்ணியிருக்கோம். மல்டிப்பிளில் இருக்க 7 அங்கே போனால் டிவைட் ஆகி 0 by 7 வந்து 0 தான். அப்போ ஒய்யோட வேல்யூ 0ன்னு கிடைச்சாச்சு. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ x is equal to √8 மல்டிபிள் பை 0 by √3. 0 into anything வந்து கண்டிப்பா 0 தான். அப்ப x ஓட வேல்யூ கண்டிப்பா 0ன்னு கிடைக்குது. y is equal to 0, x is equal to 0. இதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன் யூனிக் சொல்யூஷன்னா கண்டிப்பா 0,0 தான் நம்மளோட சொல்யூஷனா இருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம்.
இப்போ ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல தான் இருக்கு. நம்ம ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணி நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எடுக்க போறோம். இப்போ இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. காமன் டேபிள்ஸ் இல்ல எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 3s are 9x minus 2 5s are 10y divided by 2 3s are 6. இந்த பக்கம் -2 இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 2 into x 2x plus 3 into y 3y divided by 3 2s are 6 equal to 13 by 6 அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்க 6 அந்த பக்கம் போனா மல்டிபிள் ஆகும். அதே மாதிரி இவங்களுக்கும் டினாமினேட்டர்ல இருக்க 6 அங்க போனா மல்டிபிள் ஆகும். எப்படி இருந்தாலும் இந்த 6 இந்த 6 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். சோ அதை எழுதிக்கலாம். சோ டிவைட்ல இருக்க 6 அங்க போய் மல்டிபிள் பண்ணா இது -12 வந்திருக்கும். இங்க டிவைட்ல இருக்க 6 அங்க போய் மல்டிபிள் பண்ணா 6 6 கட் ஆயிட்டு 13 வந்திருக்கும். இது நம்மளோட முதல் ஈக்குவேஷன், இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். சோ இதுல எங்க இருந்து வேணாலும் x and y கண்டுபிடிக்கலாம். x ஓட கோஎஃபிஷியன்ட் சின்னதா இருக்கிறதுனால இதுல இருந்து எடுத்துக்கலாம். சோ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து x கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப 2x is equal to 13 minus 3y ன்னு வருது. மல்டிபிள் இருக்க 2 அங்க போனா டிவைட் ஆகும். அப்ப x is equal to 13 minus 3y by 2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட x ஓட வேல்யூ. இந்த x ஓட வேல்யூ எடுத்துட்டு போய் முதல் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப சப்ஸ்டிட்யூட் x in first equation. ஏன்னா நான் கண்டுபிடிச்ச ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து அப்ப நான் கண்டிப்பா முதல் ஈக்குவேஷனுக்கு தான் சப்ஸ்டிட்யூஷன் கொண்டு போகணும். முதல் ஈக்குவேஷன்ல 9x இருக்கு. அப்ப 9 into x-க்கு பதிலா இந்த டேர்ம் எழுதிக்கலாம். அதாவது 13 minus 3y by 2 அப்படின்றது தான் என்னோட x. minus 10y is equal to minus 12. அது அப்படியே எழுதிக்கோங்க. minus 10y is equal to minus 12. இந்த 9 வந்து இங்க மல்டிபிள்ல இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேர் கூடயும் கண்டிப்பா நம்ம மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டர்ல எப்பவுமே மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஏன்னா 9 by 1 எடுத்துட்டா 1 2s are வந்து கண்டிப்பா 2 தான். ஸோ 9 3s are 27க்கு 7 பேலன்ஸ் 2 117 வருது. இப்போ 9 3s are 27y டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. minus 10y by 1 எழுதிக்கோங்க. ஏன்னா டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா நம்ம அங்க 1 எடுத்துக்கணும். இப்போ இங்க டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால டைரக்டா மைனஸ் பண்ண முடியாது. நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். அதனால இந்த டேர்ம்ஸ் அப்படியே வந்திருக்கு. 2 10 கூட மல்டிபிள் பண்ணும்போது 2 10s are 20. அப்ப இது 20y ன்னு வந்திருக்கும். டினாமினேட்டர்ல 1 2s are 2 இங்க which is equal to -12 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுல ரெண்டு லைக் டேர்ம்ஸையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டிவைட்ல இருக்க 2 அந்த பக்கம் அனுப்பிடலாம். ஸோ இங்கே 117 இருக்கு. -27ம் -20யும் சேர்த்தா -47y கிடைக்கும். டிவைட்ல இருக்க 2 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 12 2s are எழுதிக்கலாம். இப்போ -47y is equal to -24. இந்த பக்கம் இருக்க +117 அந்த பக்கம் போனால் -117 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ y-யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு y is equal to -24 -117 ஆட் பண்ணா -141. மல்டிபிள் இருக்க -47 அந்த பக்கம் போனா டிவிஷனுக்கு வரும். 47 மைனஸ் மைனஸ் கட் ஆயிடும். 47 1s are 47 3s are. அப்போ y-யோட வேல்யூ வந்து கண்டிப்பா 3 தான். y-யோட வேல்யூ 3 வந்து இந்த x-ஓட வேல்யூ x-க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்மேட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப x is equal to 13 minus 3 into y-க்கு பதிலா நமக்கு 3 கிடைச்சது. டினாமினேட்டர்ல இங்க ஒரு 2 இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. 13 minus 3 3s are 9 by 2 ன்னு எழுதிக்கலாம். 13ல 9 மைனஸ் பண்ணா 4 by 2. ஸோ கேன்சல் பண்ணா 2 கிடைக்குது. அப்ப நமக்கு கிடைச்ச x-ஓட வேல்யூ வந்து 2, y-யோட வேல்யூ வந்து 3 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்க எந்த ஒரு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். Question number 2ல பாருங்க. Solve these two equation, hence find the value of m for which y is equal to mx plus c. y is equal to mx plus c-ல x-க்கும் c-ல இங்க ஆக்சுவலா 3 கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். y is equal to mx plus c-ன்றது y is equal to mx plus 3ல x-க்கும் y-க்கும் பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு m கிடைச்சிரும். அப்ப x-ஐயும் y-ஐயும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து x-ஓ y-ஓ கண்டுபிடிச்சு இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூஷன் தான் எடுக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து x-ஐ கண்டுபிடிக்க போறோம். அப்போ 2 எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் நீங்க எடுக்கலாம். +3y அந்த பக்கம் போனா -3y ஆயிருக்கும். அப்போ x is equal to 11 minus 3y by 2. ஏன்னா மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்தா டிவைட் ஆயிருக்கு. இதான் நம்மளோட x-ஓட வேல்யூ முதல் ஈக்குவேஷன்ல இருந்து கிடைச்சிருக்கு. அப்போ கண்டிப்பா நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன்ல தான் போய் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் 2 into இந்த x-க்கு பதிலா 11 minus 3y by 2 அப்படின்னு கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த -4y-யும் ஈக்குவல் டு -24ம் அப்படியே இருக்கட்டும். இந்த 2வும் இந்த 2வும் என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ இங்க இருக்கிற +11 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஆக்சுவலா 11 minus 3y minus 4y is equal to -24 தான் ரிமைனிங் இருக்கு. -3y-யும் -4y-யும் -7y ஆயிடும்.
இங்க இருக்கிற -11 அந்த பக்கம் +11 அந்த பக்கம் போனா -11 ஆயிடும். அப்போ -7y is equal to ரெண்டுமே மைனஸ்ல இருந்தா ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ரெண்டு பக்கமும் இருக்க மைனஸை கட் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to 35/7 கேன்சல் பண்ணா 5 கிடைக்குது. அப்போ y யோட வேல்யூ 5 தான். y யோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த xல வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ x is equal to 11 - 3 into y யோட வேல்யூ divided by 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 11 - 15/2ன்னு கிடைக்கும். ஸோ 11ல இருந்து 15 மைனஸ் பண்ணா -4/2 கேன்சல் பண்ணா -2 அதுதான் உங்களோட எக்ஸோட வேல்யூ. அப்போ x is equal to -2 y is equal to 5. இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு வரலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் த mன்றதான் கொஸ்டின். y is equal to mx plus 3 அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல yக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சது 5 which is equal to m into xக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சது -2 plus 3ன்னு இருக்கீங்க. முதல்ல இந்த plus 3 அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா -3 ஆயிடும். அப்போ 5 - 3 is equal to -2m. ஸோ 5ல 3யை மைனஸ் பண்ணா 2 is equal to -2m அப்படின்னு கிடைக்குது. மல்டிப்ள இருக்க -2 இந்த பக்கம் வந்து டிவிஷனுக்கு வரும். டிவிஷனுக்கு வரும்போது சிம்பிள் மாறாது. 2வையும் 2வையும் கேன்சல் பண்ணா மைனஸ் இருக்கு. அப்போ மேலேயும் கீழே 1 தான். அப்போ -1 is equal to m அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.